ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் தான் போக போறோம். மோஸ்ட்லி இன்னைக்கு ஃபுல்லுமே வந்து ஒரு 2-3 கடைக்கு போகணும். ஸோ அதோட ஷாப்பிங் vlog தான். ஃபர்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னா ஒரு மட்டன் வாங்க போறோம். ஸோ இங்க வந்து மட்டன் வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் நல்ல குவாலிட்டியான மட்டன் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மோஸ்ட்லி வந்து செம்மறி ஆடு தான் கிடைக்கும், வெள்ளாடு வந்து கிடைக்காது. ஸோ வெள்ளாடு வேணும் அப்படின்னா தெரிஞ்சவங்க சொல்ற கடையில அங்க நல்லா இருக்கு இங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம ஜென்ரலா போவோம். ஸோ அது மாதிரி அவங்க சொன்ன கடையில ஒண்ணுதான் இப்ப நம்ம போக போறது. அவங்கள்ட்ட காலையிலே 2 தடவை போன் பண்ணி கேட்டோம். நீங்க சீக்கிரம் வந்தாதான் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஒரு 10 மணிக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 10 மணிக்குள்ள போக முடியல, ஒரு 10:30 போலதான் முடிஞ்சிச்சு. பாருங்க, வேகமா போய் அந்த மட்டன் வந்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலையில இருந்து இவங்க கிளம்புறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. நான் சொல்லிட்டே இருந்தேன் உங்களால தான் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே போயிட்டு மட்டன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 3 days இங்கே லீவு. ஸோ அதனால நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ அந்த ஒரே ஒரு சான்ஸை வச்சு தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசையில போனோம். கிடைச்சிருச்சு. ஆன் பண்ணிட்டீங்களா? எப்பவுமே ஆன் பண்ணாம தானே எடுப்பீங்க, அதான் கேட்டுக்கிட்டேன். ஆன் பண்ணாவா ஆஃப் பண்ணவா? ஆன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து மட்டன் வாங்க வந்தோம். நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி மட்டன் இந்த கடையில தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 minutes டிராவல் பண்ணி வந்துக்கிறோம். நம்ம லக்குக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். கிடைக்காதுன்னு நினைச்சோம், பட் கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் அந்த மட்டன். கோட்டு போட்டிருக்குது. இதுல வந்து கோட்டு நெக்கு தனியா இருக்குது, அப்புறம் போன்லெஸ் தனியா இருக்குது, ஷோல்டர் தனியா இருக்குது, அப்புறம் வந்து ரிப்ஸ் தனியா இருக்குது. ஸோ நம்ம வந்து கோட்டோட லெக்ஸ் தான் வாங்கியிருக்கிறோம். ஒரு எல்பி வந்து கிட்டத்தட்ட $12. நம்ம வந்து கிட்டத்தட்ட 3 எல்பி வாங்கியிருக்கிறோம். இப்போ வந்து நான் அவங்கள வந்து குட்டி குட்டியா கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். நல்லா கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்குவிட், மசில்ஸ், அப்புறம் ஆயிஸ்டர், அப்புறம் வந்து கிராப் இருக்குது. இது மாதிரி ஸ்னெயில் மாதிரி இருக்குது. எஸ்கார்ட் காட்டா இதுக்கு பேரு. என்னமோ ஸ்டஃப் பண்ணிருக்காங்க, இல்ல அது கலரே அப்படிதானு தெரியல. அப்புறம் அன்குக் பீல் ஷ்ரிம்ப், இதெல்லாம் ஃப்ரோசன்ல. ஃப்ரெஷ் one. Is it frozen? Yeah. Oh. Do you have a fresh one in this? Oh, that one? No. No, okay. Yeah, thank you. You're welcome. That's nice. Thank you. I appreciate it. Yeah. கம்மியா இருக்கு. ஓகே. அதுக்கு மேல போனா ரொம்ப ஜாஸ்தியா இல்ல? இதுக்கு மேல போனா என்னதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல தான். உங்களுக்கு செஞ்சோன்னு இவ்வளவுதான் ஒரு 2 கிண்ணத்துல தான் வரும். இவ்வளவுதான் வரும். இவ்வளவுதான் வரும். சோ இப்ப இன்னொரு இதே மாதிரி இன்னொன்னு வாங்கிடலாமா? பாத்துக்கோ, நீ எது குவான்டிட்டி பாத்துக்கோ. நான் இட்ஸ் நாட் தட் ஐ அம் டெல்லிங் யூ. பட் என்ன எத்தனை பேருக்கு சாப்பிடுறது, எத்தனை பேருக்கு சாப்பிடுறோம் நமக்கே சோ நம்ம இப்போ வந்து 3 LB எக்ஸாக்டா 3.85 LB வாங்கியிருக்கோம். ஒரு எல்பின்றது வந்து அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மி, 450 கிராம். ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது 1.5 கிலோ, கரெக்டா? இல்லையா? ஸோ 1.5 கிலோ வாங்கியிருக்கோம். பட் இது பத்தாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு இன்னொரு 4 பேர் கெஸ்ட் வர்றாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மட்டன் வாங்கியிருக்கோம். ஸோ இது பத்தாது அப்படின்றதுனால இன்னும் ஒரு 2 LB சொல்லியிருக்கிறோம். ஸோ 2 LBனா இன்னொரு 1 கிலோ வாங்கியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளஷ் தனியாக போன்ஸ் தனியாக கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து லெக் பீஸ் தான் வாங்கியிருக்கிறோம்.
நம்ம ஊர்ல என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஊர்லயும் இதே விலை வரும்னு நினைக்கிறேன். கிலோ ஒரு எல்பி வந்து 1/2 கிலோ கிட்ட சொன்னேன்ல. ஸோ 1/2 கிலோ வந்து $12 அப்படின்னா 1 கிலோ வந்து நம்மளுக்கு வந்து 2000 ரூபாய் வரும். 1 கிலோ 2000 ரூபாயா? நம்ம ஊர்ல எவ்வளோன்னு தெரியல. அவ்வளோலாம் வராது. நம்ம ஊர்ல வந்து 1000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன் 1 கிலோ. ஸோ எவ்வளோன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி கார்டு வாங்கிட்டா நம்மளுக்கு வந்து அதுல வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுக்குதான் இந்த கார்டு வாங்கியாச்சு. இப்போ வந்து பில்லு போட்டுட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான், வாங்கியாச்சு எல்லாம். அடுத்து நம்ம வந்து ஒரு இந்தியன் கிராசரி தான் வந்திருக்கிறோம். இது வந்து இந்த ஏரியாலேயே கொஞ்சம் பெரிய இந்தியன் கிராசரி. ஸ்கொயர் ஃபீட் லெவல்ல பெருசாவும் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு சாய்ஸஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த கடையை நம்ம சூஸ் பண்ணி வந்திருக்கிறோம். நிறைய குட்டி குட்டி இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்குது. பட் நம்ம இங்கே தான் வந்திருக்கிறோம். ஏய், முருங்கைக்காய் இருக்கு. என்னடா சுமி தான் கிடைக்கும். ஆனா அதுலயே கொஞ்சம் பார்த்து எடுத்தா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி நம்ம இருக்கிற ஸ்டேட்ல வந்து அவ்வளவா முருங்கைக்காய் வந்து கிடைக்காது. இது சம்மர்னால கொஞ்சம் கிடைக்குது. மேபி சதர்ன் சைடு வந்து கிடைக்கலாம். அதனால எனக்கு முருங்கைக்காய் பார்த்தோன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல வந்து கொள்ளையில வந்து கொல்லைப்புறத்துல வந்து முருங்கைக்காய் மரமே இருக்கும். அப்பப்போ முருங்கைக்கீரை முருங்கைக்காய்லாம் அடிக்கடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிடுவோம். பட் இங்கே வந்து மிஸ் பண்ணுறதே இந்த மாதிரி முருங்கைக்காய் தான். நான் மெயினாக எல்லாம் வாங்கியாச்சு. சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. முருங்கைக்கீரை எல்லாம் வாங்கினது பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. கெஸ்ட் வர்றதுனால நம்ம எண்ணெய் அதெல்லாம் கூட நம்ம வாங்கினோம். கொஞ்சம் டெசர்ட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கூட வாங்கினோம். பெரிய பெரிய பாட்டில் தான் வாங்கினோம் நம்மளுக்கு. ஏன்னா நிறைய தேவைப்படும் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வர்றாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால தான். ஸோ எல்லாம் வாங்கியாச்சு. இனிமே வந்து வீட்டுக்கு போய் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அந்த ப்ரொவிஷன் ஷெல்ஃபில் வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் வேலை. இங்கே வெதர் வந்து ஓரளவுக்கு சம்மர்னால ஓரளவுக்கு ஈவினிங் வந்து நல்லாவே இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக எஸ்பெஷலி கொஞ்சம் மழை வந்துச்சு. ஸோ அதனால வந்து ரொம்ப ஹாட்டாக இல்லைன்னா இது மணி ஆக்சுவலாக 6 மணி. இந்த டயத்துலலாம் ஈவினிங் வந்து வெளியில் போகணுன்னா அவ்வளோ ஹாட்டாக இருக்கும். ஒரு மாதிரி வேர்வையும் ஜாஸ்தியாகும். ஒரு மாதிரி ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஷல்ட்ரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு கொஞ்சம் மழை வந்ததுனால ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால கீழே போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மிண்டன் தான் விளாண்டுட்டு இருந்தோம். Now you are ready. தொப்பி. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு ஷட்டில் காக் விளையாண்டுட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ குட் நைட்.